அன்னை தமிழ் பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்ற முறை நாங்கள் தொல்காப்பியத்திலே மருத்துவ தொடர்பான சில விவரங்களை பார்த்தோம். அதிலே நாங்கள் அந்த மெய்ப்பாடுகள் பற்றியும் ஐம்புல நடக்கத்தினால் ஏற்படுகின்ற ஆரோக்கிய நலன்கள் பற்றியும் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது அந்த மெய்ப்பாடுகளிலே அழுகை, இளிவரல், உவகை ஆகிய மூன்றையும் மருத்துவ நோக்கிலே நாங்கள் சற்று பார்ப்போம். முதலில் உவகையை எடுத்துக்கொண்டால், உவகைக்கு உரியவை செல்வம், அதாவது பணம், புலன் அல்லது அறிவு, புணர்வு, அதாவது ஆண் பெண் உடல் உறவு, விளையாட்டு என கூறப்பட்டிருக்கிறது. செல்வம், புலனே, புணர்வு, விளையாட்டென்று அல்லல் நீத்த உவகை நான்கே என்று இந்த உவகைக்குரிய நான்கையும் அங்கே தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவற்றிலே நாங்கள் விளையாட்டினால் ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி நாங்கள் பொதுவாக பார்க்கலாம். ஏனென்றால் நாங்கள் சில நோய்களை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக இருதய நோய், ஹார்ட் டிசீஸ், கொழுப்புத்தன்மை, கொலஸ்ட்ரால், சலரோகம், டயபிட்டிஸ், உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், ஈரல் கொழுப்புத்தன்மை, ஃபேட்டி லிவர், அதீத உடற்பருமன், ஒபிசிட்டி, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், மனச்சிதைவு, டிப்ரெஷன் போன்ற பல நோய்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு இந்த உடற்பயிற்சி அல்லது விளையாட்டு நமக்கு உதவி செய்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இந்த புணர்வினை பற்றி நாங்கள் சற்று விவரமாக பார்ப்போம். புணர்வு என்பது ஒரு பாரிய மன அழுத்த போக்கி என்று கூறலாம், அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீவர் என்று கூறலாம். ஏறத்தாழ ஒரு உடற்பயிற்சியினால் ஏற்படக்கூடிய உடல் உள்ள நலன்களை புணர்வும் தருகிறது. புணர்வு என்பது பல படிநிலைகளை கொண்டது. அதாவது செக்ஷுவல் ஃபேசஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இவை விருப்பம் அல்லது ஆர்வம், டிசையர், அதைத் தொடர்ந்து வருவது உணர்ச்சி பெருக்கு, அதாவது எக்ஸைட்டேஷன் அல்லது ரவுசல், அதைத் தொடர்வது உணர்வுச்சம் அல்லது ஓகாசம், அதைத் தொடர்வது மீளோய்வு அல்லது ரெசல்யூஷன் என்ற தொடர்பிலே இந்த படிநிலைகள் அமையும். இதையே தொல்காப்பியத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது புணர்தல், புகுமுகம் புரிதல், பொறினுதல் வியர்த்தல், அல்குல் தைவரல் போன்ற படிநிலைகள் அங்கே குறிக்கப்பட்டுள்ளன. புகுமுகம் புரிதல், பொறினுதல் வியர்த்தல், நகுநலம் மறைத்தல், சிதைவு பிறர்க்கு இன்மையோடு தகுமுறை நான்கே ஒன்றென மொழிப என்று தொல்காப்பியத்திலே 257வது பாடலிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே அல்குல் தைவிரல் அணிந்தவை திருத்தல், இல்வலி உறுத்தல், இருக்கையும் எடுத்தலோடு சொல்லிய நான்கே மூன்றென மொழிப என்று 259வது பாடலிலேயும் கூறப்பட்டிருக்கிறது. இதிலே புகுமுகம் புரிதல் என்பது காதலனோ கணவனோ தன்னை விரும்பி பார்க்கின்ற அந்த நோக்குவதை பார்க்கின்ற காதலி ஏற்படுகின்ற அந்த விருப்பை, ஒரு மன கிளர்ச்சியை குறிக்கின்றது. இதனை தான் வள்ளுவரும் கண்ணொடு கண்ணை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்று 1100வது திருக்குறளில் கூறியிருக்கின்றார். இந்த பார்வையினால் ஏற்படும் இன்ப கிளர்ச்சி கூட எமது மூளையிலே சுரக்கும் நரம்பளைய காவி சுரப்புகளில், அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள், இதிலே மாற்றங்களை ஏற்படுத்தி மனோ தாழ்வு நிலைக்கு எதிராக செயற்பட்டு உற்சாகத்தை ஏற்படுத்த வல்லது. அடுத்து பொறினுதல் வியர்த்தல் என்பது ஒரு உடற்பயிற்சியினால் ஏற்படும் வியர்வை எவ்வாறு எங்களுக்கு நன்மை பயக்கிறதோ அதே போல இந்த உடல் உறவினால், அதாவது புணர்விலே ஏற்படுகின்ற அந்த வியர்வையும் எமது உடல் வெப்பத்தை தணிக்க உதவும். அடுத்ததாக அல்குல் தைவரல் என்று கூறப்படுகிறது. அதாவது தன் குறி உறுப்பிலே தோன்றும் ஊறலால் அதனை தடவுதல் என்று பொருள்படும். இது குறியின் உட்புற சுரப்புகளை அதிகரித்து புணர்வுக்கான ஒரு தயார் நிலையை ஏற்படுத்துகிறது. இதன் மூலம் புணர்வு வேதனையற்றதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நடைபெற வழிவகுக்கிறது. இப்பாடலுக்கான சிலரது விளக்க உரைகள் பார்க்கின்ற பொழுது இந்த அல்குல் தைவரல் என்பது மேலோட்டமாக ஒரு தயக்கத்துடன் எழுதப்பட்டது போல தோன்றுகிறது. நான் இதனை இங்கே குறிப்பிட காரணம்,
இயற்கையாக ஏற்படும் உணர்வுகளின் வெளிப்பாடான செயற்பாடுகளை புரிபவர்களுக்கு தாம் பிழை செய்கின்றோம் என்ற தப்பு அபிப்பிராயமோ அல்லது குற்ற உணர்வோ ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த புணர்வு படிநிலைகள் சார்ந்த சில உடற்குறைபாடுகள் அல்லது நோய்கள் பற்றி அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது நாங்கள் கலந்துரையாடுவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.